ஒரே ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ரேடியோ லிசனர்ஸ்க்கும் அவனோட பிரேக்கப் அப்படியே லைவா போட்டு உடைச்சு காட்டிட்டான். அந்த லைவ்லயே அந்த பொண்ணை நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து உடனே கிளம்பிடுறா. கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்டேஷன் மேனேஜர் உடனே வந்து கண்ணாடி கிட்ட தட்டி சீக்கிரமா அந்த மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் லைவ்ல போச்சு அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சாலுமே அவனோட லிசனர்ஸ் எல்லாருமே அந்த சண்டைய தெளிவாவும் கேட்டுட்டாங்க. ஆனா அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தன்னோட பிறந்த நாள தனிமையில கொண்டாடுற ஒரு பொண்ணுக்கு மைக் ஆறுதல சொல்லிட்டு இருந்தான். அவகிட்ட தோச்செங் அப்படின்ற ஒரு இடமும் இருக்கு. அங்க என்னோட லவ்வரோட போய் அந்த ஆட்டம் சீசனை நல்லா ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ணி அவகிட்ட பேசிட்டு இருந்திருக்கான். ஆனா அடுத்த நொடியே தன்னோட சொந்த காதலியும் சந்தோஷத்தையும் இழந்துடுவான்னு சொல்லி அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி 2 வருஷமும் ஓடி போச்சு. அந்த லவ்வரை இவனை விட்டுட்டு போனதுனால இவனோட மைண்ட் செட் டோட்டலாவே மாறி போயிடுச்சு. வாழ்க்கையோ வெறுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம மைக்கோட அம்மாக்கு அல்சைமர்ஸ் வியாதி வேற வந்துருச்சு. தன்னோட அம்மாவையும் ஒழுங்கா பாத்துக்க முடியாம தன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். இந்த சூழ்நிலையில அவனோட ரேடியோ ப்ரோக்ராமும் ஒழுங்கா போக மாட்டேங்குது. அப்பதான் திடீர்னு ஒரு இன்டர்ன் பொண்ணு உள்ள வரா. அது மட்டும் இல்லாம இந்த இன்டர்ன் பொண்ணு இவனுக்காகவே இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கும் வந்திருப்பா. அவனோட பெரிய ஃபேனுன்னு சொல்லி அவன்கிட்டயே அறிமுகமும் ஆகுறா. ஆனா அவன் இந்த லவ் ஃபெயிலியர்லாம் இருந்தனால அந்த அளவுக்கு ஈடுபடா அந்த பொண்ணு கிட்ட பேசவே மாட்டான். இழந்து போன அந்த சந்தோஷத்தையும் அவன் முகத்துல கொண்டு வந்து அவங்க 2 பேருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இந்த ஒரு கதை, ஒரு காதலி தன்னுடைய லட்சத்திற்காக பிரிஞ்சு போறாங்க. அதே நேரத்துல புதுசா வந்தவங்களோட அன்பால தன்னோட வாழ்க்கையோட அர்த்தத்தை மீண்டும் அவன் புரிஞ்சுட்டு மீண்டு எழுந்து அவங்களோட எப்படி சந்தோஷமா வாழ்றான் அப்படின்றதுதான் இந்த கதையா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா பழைய உறவோட கசப்பான நினைவுகளையும் புதிய தொடக்கத்தோட நம்பிக்கையும் பேசுற ஒரு உணர்ச்சிகரமான கதை தான் இது. உங்க லைஃப்ல இதே மாதிரி நடந்திருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க.